இல்ல வர்றவங்க எல்லாம் ஒயின் ஷாப்லயே வந்து கை வச்சான்னு அர்த்தம். மனுஷன் டிப்பிலே இருந்துட்டு அது ஒண்ணுதான். என்ன அதை ஏன் மூடுறீங்க? எவ்வளவு கொலைங்க நடக்குது, எவ்வளவு கொள்ளை அடிக்கிறாங்க, எவ்வளவு திருட்டு நடக்குது, எவ்வளவு விசாரம் பண்றாங்க, எவ்வளவு பண்றாங்க. கஞ்ச கத்துறவங்க அது கத்துறவங்க அதெல்லாம் பார்க்காம ஒயின் ஷாப் கை வைக்கிறீங்க நீங்க? தப்புல அது பாட்டு இருக்குது. அவன் காசு பிடிக்க குடிச்சு போறான். எதுக்கு உங்களுக்கு ஒயின் ஷாப்பு? ஒயின் ஷாப் என்ன பண்ணிச்சு? அதை நீங்க சம்பாதிக்கவில்லையா? நீங்க எடுக்கவில்லையா காசை? தப்புதான் அது. 10 ரூபா உங்களுக்கு கம்மியா கொடுக்க ஜாஸ்தியா கொடுக்க தேவையில்ல விஷயம். ஒயின் ஷாப்பே முடுறீங்க. உங்க பணம்ல போகுது 10 ரூபா. வானா போட்டு 30 வருஷமா போயின்னு இருந்தது. நான் என்ன சொன்னா 10 ரூபா நீங்க கம்மி பண்றீங்களா ஜாஸ்தி பண்ண ரெண்டாவது விஷயங்க. ஏன் ஒயின் ஷாப் மேல கை வைக்கிறீங்க? படிக்கிற பிள்ளைங்க ஸ்கூல் பக்கத்துல ஸ்கூல் இருந்தா அங்க இருக்கு. என்ன ஏன் வந்து படிக்கிற பசங்க நீங்க டீச்சர் கிட்டயும் அந்த இவர்கிட்டயும் சொல்லி கண்ட்ரோல் பண்ண வேண்டியதானே? அவங்க ஒயின் ஷாப் போறாங்க படிக்கிற பசங்க. சொல்லுங்க, அவங்க மனசாட்சி பிறகு நடந்துக்கணும். அதான் உண்மை. மனசை மீறி போனா மீறிதான். அவ்வளவு நம்ம எதுவுமே கண்ட்ரோல் கிடையாது. அதான் குடிங்க, யாரும் டிஸ்டர்ப் பண்ணாது. அதான் மெயின். குடிச்சீங்களா, வீட்டுக்கு போனீங்களா, சாப்பிட்டீங்களா, படுத்துங்க. போற வரணும் தப்பு வைக்கலாம். பாக்கு போடக்கூடாது. பாக்கு போட்டா 5000 ஃபைனு, பாக்கு வாங்கினா 10,000 ஃபைனு. என்ன இருக்கலாம்? டிசிப்ளின் கிடையாது. ஒரு தடவை விடுங்க. மனுஷன் இருக்கிற இருந்து போறோம் போயிட்டு போறான். அதான் நம்மளுக்கு ஓகே. வணக்கம். டிசிப்ளின் இல்லையே. இந்த 10 ரூபாய் நம்ம போய் கேட்டோன்னு வச்சியா, கேட்கணும்னா முதல்ல வந்து நீ ஏன் கேட்கறன்னு நம்ம கிட்ட கேட்பாங்க. சண்டைக்கு நம்ம போக முடியாது. சண்டைக்கு போனால் நம்ம கிட்ட என்ன பண்ணுவாங்க, போலீஸ்காரங்க விட்டு அவங்க வந்து நம்மளும் கூட்டின்னு போயிடுவாங்க. அதனால தான் நாங்கள் எதுவுமே கேட்கறது. 10 ரூபா தானே போகுது, எவ்வளோ அழிச்சிட்டு போகிறோம். இந்த வரி காட்டுறோம், அதை காட்டுறோம், இதை காட்டுறோம். இந்த 10 ரூபாய்க்கு போய் நம்ம சண்டை போட்டோம்னா நான் ஒரு ஆள் கேட்டால் பார்த்தாதுல, 10 பேர் கேட்கணும். 10 பேர் கேட்டால் தான் இது. இப்போ இல்லை, அப்போதுலேருந்தே அது அந்த தான் இருக்குது. நம்ம யார்கிட்ட போய் பேச முடியாது. ஆனால் இன்னும் ஒன்று மட்டும் இப்போ குறைஞ்சிது. பிளாக்கில் ஓடல. அது ஓடுமா ஓடாதான்னு இன்னும் ஒரு மாதத்துல தெரியும். ஏன்னா வந்து இது திமுக பாரு. கேட்கறது யாரும் இல்லையா? வந்து எவ்வளவு கொடுத்து வாங்குறீங்க? 150 ரூபாவுக்கு தான் வாங்கினா. இப்போ 2 கோட்டை வாங்கிட்டு போகிறேன். முடியல, கை கால் நடுங்குது. ஒயின் ஷாப் மூணுனா தான் நிம்மதியாக இருப்பேன். என் வயசு என் வயசு என்ன நினைக்கிறேன்? 38. எனக்கு 28 வயசு ஆகுது. வந்து சாவர நிலைமை போயிட்டேன். குடிக்க எங்கள் அம்மாண்ட காசு வாங்கி வரேன். ஆட்சி மாறி நான் வந்து ஒயின் ஷாப் மூணுனா தான் வந்து நிறைய மக்கள் வந்து நிம்மதியாக இருப்பாங்க. காலைல 5 மணிலேருந்து உட்காந்து குச்சி நாங்கள் பிளாக்ல ஓட்டுனுக்கிறோம். என்ன பண்ணாங்க போலீஸார் மாட்டானுங்க. அவங்களுக்கு வருமானம் வந்தா பார்ப்பாங்க. பாருங்க, இப்ப கூட 150 தான். 3 நோட்டு தாங்க. அது மாற்ற மாட்டானுங்களா? இனிமேல் அவர் தான் முதல்வர் தான் நடவடிக்கை எடுக்கணும். நல்ல வந்துடும், நல்ல முதல்வர் தான். அதான் அதுவும் சேர்த்து இது 3 கூட நல்லா இருக்கும். அவர் பண்ணிட்டு அவங்க வர மாட்டாங்களா? கடைக்குன்னா வர மாட்டேன். 2 நாள் அடைய போறோம், அதுக்கப்புறம் விட்டுருவோம். ஆட்சி மாறிச்சு சொல்ல வேண்டியதானே? சொல்லியாச்சு. இன்னும் கொஞ்சம் ஏற்றுவாங்க பாரு அப்படின்னா உள்ளதான் வராங்க. அதை எடுக்கணும் முதல்ல. நாங்கள் அதனால தான் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்கோம். நான் அது செய்ய சொல்லுங்க. ஒரே தொல்லை 12 மணி வரைக்கும் அமக்கலம் பண்றாங்க. ஒரு நிம்மதியா ஒரு லேடிஸ் அழும்போது கஷ்டமா இருக்கு. எங்களுக்கு சந்தோஷம், எடுத்தா சந்தோஷம் தான். எங்க வீட்டு பிள்ளைங்களே 10 வாட்டி போயிட்டு வராங்க. கல்யாணம் ஆகல பிள்ளைக்கு இன்னும் பொண்ணை கொடுக்க மாட்டாங்க. அது பார்த்து செய்ய சொல்லுங்க. அதனாலதான் விஜய் வரணும்னு பசங்க எல்லாம் போட்டிருக்காங்க. அவனுக்கு 2 ரூபாய் கம்மியா இருந்தா கூட தர மாட்டானுங்க. நம்ம கிட்ட தான் வாங்கிப்பானுங்க போகுது. அவனுங்க 150 ரூபா வாங்கிடுவாங்க. அப்படியே 150 ரூபா வாங்குவாங்கண்ணா. 10 ரூபா தரமாட்டாங்க. 150 ரூபா வாங்குவாங்க. ஆண்டவன் ஒருத்தர் இருக்கான். விஜய் சொன்னார்ல, இப்போ 140 ரூபா 140 ரூபா வாங்கட்டும். எங்க கீழே வைங்க. ஆட்சி மாறிடுச்சு இல்ல? பாட்டிலுக்கு 10 ரூபா மாறி இருக்கா? சொல்லுங்க. பேச முடியலையா? என்ன பிரச்சனை இல்ல பாட்டிலுக்கு 10 இல்ல? உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க. 10 ரூபா பேச எச்சா பேச. ஏன் ஏற்கனவே வந்துதான் இருந்தீங்க. இல்ல ஏற்கனவே வந்ததுதான். எதுக்கு நீ இதெல்லாம் ஆட்சி மாறல? இப்பதான் உக்காண்டிருக்காரு. அதுக்கப்புறம் தான் மாறணும். சரியா? இப்பதான் உக்காண்டிருக்காரு. இனிமேதானே ஆட்சி மாற போகுது. அவங்க என்னென்ன பண்ணாங்க? சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. என்ன பண்ணாங்க? இனிமேதான் மாறணும். இப்பதானே வந்திருக்காரு. பார்ப்போம், விட்டு பார்ப்போம் என்ன பண்றாருன்னு. அவங்க காசு வந்தா போதும், நமக்கு தமிழ் கிடைக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க தவிர யாரையும் எதுவும் பண்ண மாட்டாங்க.